அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் பம்மல் செந்தில்குமார் உங்களிடம் சென்னையிலிருந்து. நான் உங்களுக்கு யூடியூப் மூலயமாக பல முறை உங்களிடம் சந்திச்சிருக்கிறேன். நீங்கள் என்னுடைய யூடியூப் மெசேஜ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, சில பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. இப்போ இன்றைக்கி நான் உங்களிடம் வந்த விஷயம் என்னவென்றால், இந்த தேர்தல் தோல்வியை பற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நேற்று மாவட்ட செயலர் கூட்டம் கழகத் தலைவர் அன்பு தளபதி அவர்களுடைய தலைமையில் நடந்தது. அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நடந்தது. அதில் ஒரு முடிவு எடுத்ததாக இன்றைக்கு காலையில் முரசொலியில் ஒரு செய்தி. இந்த தேர்தல் தோல்விக்கு காரணம் என்ன அப்படி என்று சொல்லி கள ஆய்வு செய்வதற்காக 1 மாதம் டைம் கொடுத்து 36 கமிட்டிகளை நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அமைச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் பல மாவட்டங்களில் ஒரு குழுக்கும் நிறைய மாவட்டங்கள் நிறைய தொகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னென்னா, இதில் நான் திரும்பி சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ நீங்கள் கள ஆய்வு அனுப்புகிறீங்களே, இவங்கெல்லாம் இந்த தேர்தலில் ஏற்கனவே போய் ஒர்க் பண்ணவங்க தான். இந்த தேர்தல் தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கும்போது, அதுதானே கேள்வியே, அதுக்கு தானே கள ஆய்வு. திரும்பி ஏற்கனவே இந்த தேர்தலில் தலையிட்டவங்க இதில் இந்த தேர்தலில் போய் இந்த தேர்தலில் நிறைய நல்லது நடக்குதா, நல்ல கேண்டிடேட் போட்டிருக்காங்களா, எதிராளி நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு 1 வருஷமாக இருந்த நண்பர்கள் போய் ஒரு பொறுப்பாளர்களாக இருந்தவங்க, அதுக்கப்புறம் தேர்தலில் போய் பொறுப்பாளர் இருந்தவங்க, இவங்கெல்லாம் எதையுமே சரியாக செய்யாதனால, இது சரியாக அதனுடைய அப்டேட் இல்லாதனால தான் இந்த நம்மளுடைய கழகம் இப்போ தோற்றுருக்குது. திரும்பி அவங்களே நீங்கள் அனுப்புறது, எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த கட்சி எப்பவுமே நீங்கள் என்ன நம்புறீங்கன்னா, நீங்கள் இந்த சிவபெருமான் குடும்பம், நீங்கள் திமுக என்னென்னா, சிவபெருமான் குடும்பத்துக்கு கலகம் பண்ணணுன்னு இவன் வரான். யார் அந்த கலகம் பண்ணுறான்? அவன் ஒரே ஒரு மாம்பழம் வேணுன்னே எடுத்துன்னு வரான். எடுத்துன்னு அப்பா பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது, சிவபெருமான், பார்வதி, விநாயகர், முருகர் இருக்கும்போது, இந்தாங்க சிவபெருமானே உங்களுக்கு பழம் பண்ண. அப்போ இது ஒரு பழத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது திருவிளையாடலில் படத்தில் வந்தது இல்லையா? ஸோ இப்போது அங்கே என்ன வந்தது, விநாயகர் கேட்குறாரு எனக்கு அந்த பழத்தை கொடுத்துருங்க, முருகர் கேட்குறாரு அந்த பழம் எனக்கு கொடுங்க அப்படின்னு. அப்போ அங்கே கழகம் பிஜேபி என்பது மூலமாக, ஒரு ஆர்எஸ்எஸ் மூலமாக ஒரு கழகம் திருவிளையாடல்லே சிவபெருமானுக்கே வந்துடுச்சு, அவர் குடும்பத்துக்கே. அப்போ நம்மலாம் யார்? திமுகலாம். அப்போ நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும். அப்போது சிவபெருமான் குடும்பத்துக்கு ஒரு கழகம் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ நம்ம ரொம்ப உஷாராக தானே இருக்கணும். இந்த தேர்தல் தோல்வி அடைஞ்சிட்டோன்னு கள ஆய்வு செய்கிறதுக்கு திரும்பி இந்த தேர்தலில் தலையிட்டவங்களே திரும்பி அனுப்புனா என்ன கள ஆய்வு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட போகிறாங்க? என்ன ரிப்போர்ட்டு நீங்கள் அவங்ககிட்டருந்து வாங்கிட போகிறீங்க? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த தேர்தலில் தோல்விக்கு காரணம் பெண் என்கின்ற அமைப்பு. அந்த பெண் என்கிற அமைப்பு தன்னை ஒரு சர்வாதிகாரியாக நினைத்து தான் 2021 இந்த தேர்தலிலே தளபதி அவர்களை இந்த சிஎம்முக்கு தலைமைக்கு அனுப்பினது நாங்கள் தான், எங்களை தவிர வேறு யாரும் கிடையாது, நாங்கள் தான் மேக்ரோ லெவலில் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் அஃபிஷியல்ஸ், ஐஎஸ், இன்டெலிஜென்ட் பியூரோ எல்லாத்தோட நாங்கள் தான் தகுதி படைத்தவர்கன்னு தகுதி இல்லாத பசங்களை வச்சுக்கின்னு இவங்க எல்லாம் மாவட்ட செயலாளரையும், முன்னாள் எம்எல்ஏக்களையும், இன்னாள் எம்எல்ஏக்களையும், யார் யார் தகுதியாக வரணும்னு நினைக்கிறவங்களையும் யாரையும் சேர விடாமல் பிரித்து வச்சு விஷயங்களுக்கு இன்றைக்கி ஆட்சியை கையில் கொடுத்தது இந்த பெண் அமைப்பு. இந்த பெண் என்கிற அமைப்பு தான் இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி 2021 26 வரை அருமையான ஒரு ஆட்சி. இதே தான் 2011 நடந்தது. திமுக தலைவர் வர வேண்டிய ஆட்சி, அதில் வேணுன்னே நம்ம தோற்றோம். அதுக்கு காரணம் இன்றைக்கி நம்ம என்ன சொல்லிக்கணும்,
உள்ளாட்சி, மாநகராட்சி உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து பேரை கெடுத்துட்டாங்க. அதனால் தலைவருடைய ஆட்சி 2011 வரவில்லை. இப்போ அது மாதிரி பேச்சு இல்லை 2021. அப்போ 2021 தோல்விக்கு மிக காரணம் இந்த பெண் என்ற அமைப்பை நீங்கள் அனுப்பினதுனால எந்த மாவட்ட செயலாளரும், எந்த மாநகர செயலாளரும், எந்த நகர செயலாளர், எந்த பேரூராட்சி செயலாளரும் தன்னுடைய அமைப்புகள் உள்ள மாவட்ட துணை செயலாளர்கள், பொருளாளர், அமைப்பாளர் யாரும் களத்தில் இறங்க முடியல. பயப்படுறாங்க உங்களை பார்த்து. பெண் அமைப்பில் வர்ற ஒரு 12ஆம் கிளாஸ் படித்த பையன், ஒரு 20 வயசு பையன், 23 வயசு பையனை பார்த்து மாவட்ட அமைப்புகள் பயப்படுது. ஏன்னா ஏதாவது ராங்காக ரிப்போர்ட் கொடுத்துட்டா நாளைக்கு நமக்கு சீட்டு கிடைக்காத போயிடுமே அப்படின்னு பயந்துட்டு அவங்க பயந்துட்டாங்க. நகர செயலாளருக்கும் பயந்துட்டாங்க, பேரூராட்சி தலைவர் செயலாளருக்கு பயந்துட்டாங்க, ஒன்றிய செயலாளருக்கு பயந்துட்டாங்க. அவங்க இப்படியே நீங்கள் பயமுறுத்தி ஒரு குரூப்பை அனுப்பி, ஒரு சின்ன சின்ன பசங்களை அனுப்பி, நீங்கள் இந்த பெண் என்ற அமைப்புலேருந்து அனுப்பி, ஆக யாரையும் களத்துக்குள்ளே நுழைய விடாமல் நாங்கள் மட்டும் பார்த்துக்குறோம், கிரெடிட் ஆல் என் கிரெடிட் தான், ஜெயிச்சா நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த பெண் அமைப்பு அதுங்க செஞ்ச ஒரு சர்வாதிகாரத்தினுடைய விளைவு இந்த மாவட்ட செயலர் களத்தில் இறங்க முடியவில்லை, இந்த நகர செயலர் களத்தில் இறங்க முடியல, ஒன்றிய செயலர் களத்தில் இறங்கி பேச முடியல, நாங்கள் பேரூர் கழக செயலர்கள் இறங்க முடியல, ஊராட்சி செயலர் இறங்க முடியல. ஆக எல்லாரையும் லாக் பண்ணிவிட்டு நாங்கள் மட்டுமே இதை பண்ணி காட்டுறோம், சிஎம் கிட்ட பெண் என்ற அமைப்பு நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு காட்டணுன்னா அது உங்கள் உள்ளூர் கட்சியில் வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி மேக்ரோ லெவலில் இறங்க விடாமல் இந்த கட்சி இந்த மாதிரி பெண் அமைப்பெல்லாம் இல்லாமையே இயங்கின கட்சி தான். மாவட்ட செயலருக்கு தெரியும் எந்த நகர செயலர் தப்பு பண்ணுறான், மாவட்ட செயலருக்கு தெரியும் எந்த ஒன்றிய செயலர் தப்பு பண்ணுறான், நகர செயலருக்கு தெரியும் எந்த வட்ட செயலர் தப்பு பண்ணுறான், ஒன்றிய செயலருக்கு தெரியும் எந்த ஒன்றியத்தினுடைய துணை அமைப்பாளர் தப்பு பண்ணுறான். ஆக இதை கண்டுபிடிச்சி நம்ம ஜெயிச்சின்னு வந்தது தான் இந்த திமுகனுடைய வரலாறு. இது புதுசாக நீங்கள் வந்து கார்ப்பரேட் பண்ணணும்னு சொல்லி பொய் சொல்லி இது தேவையில்லாமல் கொண்டு வந்து இன்றைக்கி அதை பெண்ணை நடத்துகிறவர்கள் இன்னை வரைக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. நாங்கள் செய்த தவறு, நாங்கள் தவறான எங்களுக்கு நான் வச்சுருந்த எம்ப்ளாயிங்க ஃபுல்லாக எல்லாம் பிள்ளைக்கா பசங்க, படிப்பறிவு இல்லாதவன், எவனுக்குமே எல்லாம் மாற்றி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, அதனால தான் இன்றைக்கு தலைவர் வரை தோர்த்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த பெண் டிரைவ் தன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை இன்ன வரைக்கும் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுது கட்சி, அதெல்லாம் மறைச்சிட்டு தலைவர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய தலைவர் எதிர்த்து பேசி அவர் எல்லாரையும் மிரட்ட வேண்டி தப்பு செய்தவர்களை தண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர் தன் முழு தண்டனையும் தானே ஏற்றுக்கொள்கிறார். காரணம் என்ன, அதுக்கு மேலே அவரால் ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளோ பெரிய ஜாம்பவானவர், தமிழர் கலைஞனுடைய மகன் அப்படின்னு நினச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தா தலைவரை விட ஒரு 10 மடங்கு ராஜா சொன்ன மாதிரி கலைஞரை கூட நம்பிடலாம், ஸ்டாலினை நம்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இருந்தவர். கலை யதார்த்தத்தை எந்த நிர்வாகிகளும் போய் சந்திக்க முடியாத அளவுக்கு நாங்கள் பார்த்துட்டோம், நாங்கள் பண்ணிட்டோம், இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடம் தப்பு, இந்த வார்டு தப்பு, அந்த வார்டு தப்புன்னு போய் இவனுங்க சொல்கிற இந்த பிள்ளைக்கா பசங்க சொன்னதை வச்சு இன்றைக்கு இந்த கட்சி தோற்றுருக்குறது. இப்போ நீங்கள் போட்டிருக்கிற இந்த கலா ஆய்வில் போட்டிருக்க 36 குரூப்பில் 90% இந்த தேர்தலில் போய் இவங்கெல்லாம் களப்பணி ஆற்றினவங்க. திரும்பி அவங்களே நீங்கள் போட்டனால என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. மாவட்ட செயலரை திரும்பியும் அவங்க எழுதி கொடுக்குற ரிப்போர்ட்டை தான் இவங்கெல்லாம் எடுத்து வந்து கொடுக்க போகிறாங்க. எதிர்த்து பேசுகிறதுக்கு உள்ள ஆட்கள் இதில் யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 36 டீமையும் நான் பார்த்தேன். இதில் எதிர்த்து பேசி நீ எப்படி தோத்த அந்த காரணத்தை எனக்கு சொல்லு, நான் உன்னை மட்டும் பேச மாட்டேன், உன் கீழே இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேரையும் நான் பேசுகிறேன். இந்த இந்த சீட்டு கேட்ட தேர்தலில் சீட்டு கேட்ட அத்தனை பேரையும் நான் கால் ஃபார் பண்ணுவேன், அத்தனை பேரையும் நான் யாருக்கும் தெரியாமல் விசாரிப்பேன், அத்தனை பேருனுடைய வாய்ஸையும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்படி கூட்டணி கட்சியில் என்ன நடந்தது, ஏன் இந்த இடத்துல கூட்டணி கட்சி ஓட்டு இப்படி போச்சு அப்படின்னு கூட்டணி கட்சிகளையும் நான் பேசுவேன் சொல்கிற தைரியம் உள்ள ஆட்கள் யாரும் இந்த 36 டீமில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் 1985 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்து இந்த கட்சியில் இருந்துன்னு வரேன். அப்போ நான் எவ்வளோ வலிக்கும் எனக்கு. திரும்பி நீங்கள் வந்து அதை தான் நான் சொன்னேன், சிவபெருமான் கதை இப்போ சொல்கிறேன். அப்போது கலகம் பண்ணுறதுக்காக வரார், மாம்பழம் ஒன்று எடுத்துன்னு வரார். உடனே அந்த கலகம் பண்ணுறவன் சொல்கிறான், யார் பரமசிவனே பார்வதியே
நீங்கள் இந்த பழத்தை வேண்டும், யாருக்கு வேணும், உன் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்றால் இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழம் சேரட்டும் அப்படி சொல்லுங்கன்னு கலகம் பண்ணுறான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி. இதை பரமசிவனும் பார்வதியும் அது ஒத்துக்கிறாங்க. அவங்க யோசிக்கவே இல்லை, ஒத்துக்கிறாங்க. உடனே முருகர் என்ன பண்ணுறாரு, எங்களை மாதிரி ஆளுங்க, நாங்களாம் மாவட்டமாக ஊராக தமிழ்நாடாக எலெக்ஷனு, சீஃப் ஏஜென்ட் வேலை, போய் ஜனங்கிட்ட திட்டு வாங்கிறது, தேர்தல் இல்லாத நேரம் கூட மாவட்டமாக வழக்கறிஞராக எங்கள் தொழிலில் நாங்கள் பல மாவட்டங்களில் வக்கீல் தொழில் செய்ய போகும்போது அங்கே உட்காந்து அரசியலை பரப்புறது, அங்கே இருக்கிற அரசியலை நாங்கள் கேட்டுன்னு அப்டேட் பண்ணுறது. ஆக இவ்வளோ விஷயங்களை நாங்கள் பார்க்குற முருகர் மாதிரி நாங்கள் எல்லாம் மயில் ஏறி ஓடுறோம் உலகத்தை சுற்றலான்னு. ஆனால் விநாயகர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த கலகம் பண்ணுறவர்கிட்ட கேட்குறாரு விநாயகர், குருவே, இந்த மாம்பழம் பெற வேண்டும் என்னால் நான் உலகத்தை சுற்றணுமா? அம்மையப்பன் தானே உலகம், நான் அம்மையப்பனை சுற்றினால் உலகம் சுற்றுவது போல தானே அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம், நீ அம்மையப்பனை சுற்றினாலே உலகம் சுற்றுவது போலன்னு. உடனே விநாயகர் அம்மையப்பனை சுற்றி வரார். உடனே மாம்பழம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. முருகர் வரார் லேட்டாக, ஏன்னா அவர் மயிலில் போய் உலகத்தையே சுற்றின்னு வர்றார். இவர் அறிவாலயத்தை சுற்றிட்டாங்க இவங்க எல்லாம். நாங்கள் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றினுக்கிறோம். தமிழ்நாடு சுற்றவனுக்கு மாம்பழம் கிடைக்கல, அறிவாலயத்தை மட்டுமே சுற்றினுக்கிறவங்களுக்கு இவனுங்க எல்லாம் மாம்பழம் வாங்குறவங்க. தயவு செஞ்சு இந்த திருவிளையாடலை அன்பு தலைவர், இந்த கழகத்தினுடைய முன்னோடிகள் திரும்பியும் பாருங்கள். ஒரு முறைக்கு 5 முறை இந்த திருவிளையாடலினுடைய கதையை பாருங்கள். உங்களை சுற்றி வருபவர்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க நீ நினச்சிருந்தீங்கன்னா திரும்பியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தான் சந்திக்கும். எம்பி எலெக்ஷனும் உள்ளாட்சியிலையும் முருகர் மாதிரி எங்களை, நான் என்ன போடுன்னு சொல்லலை, முருகர் மாதிரி சுற்றி வர பல வழக்கறிஞர்கள், பல கட்சி நிர்வாகிகள், பல உழைப்பாளிகள், பல நேர்மையானவர்கள் தன்னுடைய காசிலே போய் ஹோட்டலில் தங்கி தன் காசுலேயே காரில் பெட்ரோல் டீசல் போட்டு நீ எவன் ஒருத்தவன் போய் இந்த கலாய்வு செய்கிறானோ அவனுக்கு நீங்கள் போடவில்லை என்றால் நான் விஐபியாக உன் தொகுதிக்கு வருகிறேன், என்னை முரசொலி அறிவித்து கட்சி அறிவித்து விட்டுடுது, முரசொலி என் பேர் வந்துருச்சுன்னு நான் ஜாம்பவான் மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு நான் உங்களை என்ன பண்ணுறேன் பாருன்னு பேசி நீ மாவட்ட செயலாளர் கொடுக்குற ரிப்போர்ட்டை திரும்பி வாங்கினீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எம்பி தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் திரும்பவும் தோல்வியை சந்திக்க பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக அம்மா அப்பா அறிவாலயத்தை சுற்றி வருகிறவர்களை மட்டும் நினைத்து நீ இவங்க தான் உலகம், இவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது, மீதி யாரும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளரும் ஒரு வழக்கறிஞர் மாவட்ட அமைப்பாளர்களும் உங்களுக்கு சரியான டீட்டெயில் கொடுக்கலன்னு அர்த்தம். ஆக உங்களுக்கு இவங்களை தவிர வேறு யாருமே தெரியாதனால திரும்பவும் இந்த தேர்தலில் தோல்வி அடையிறது காரணமாக இருந்தவர்களையே நீங்கள் அறிவிச்சுன்னே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அறிவிச்சுன்னே இருங்க. நீங்கள் எதிரி சக்தியாக வந்திருக்கிறவனே நம்ம சும்மா தமாஷா பேசின்னு இருக்கிறோம். நம்ம ஒரு விஷயங்களை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கல யதார்த்தம் உள்ள மனிதர்களை ஒரு 1000 பேரை தேர்ந்தெடுங்கள் இந்த தமிழ்நாட்டில். இந்த கட்சி தோற்றதுக்கு காரணம் என்று யாருன்றதை ஒரு மாவட்டத்திலிருந்தும் கிட்டத்தட்ட 50 பேரை தேர்ந்தெடுங்கள். மொத்த மாவட்டத்துக்கும் நீங்கள் கூட்டி இவங்களோடு நீங்கள் ஆலோசனை நடத்துங்கள். அதில் கட்சியை விட்டு ஒதுக்கப்பட்டவன், கட்சியை விட்டு துரத்தப்பட்டவன், கட்சியில் இருந்து ஒதுங்கி கொண்டவன், மரியாதை இல்லைன்னு போனவன், இந்த ஜாதி மாவட்ட செயலாளர்கிட்டேருந்து எனக்கு மரியாதை கிடைக்கல நான் ஒதுங்கி போனேன்னு நினச்சவன், இந்த மாவட்ட செயலாளர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு நல்ல விஷயங்களோ என்னை அனுசரிக்கிற தன்மையோ இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி போனவன். ஆக இது மாதிரியான ஒரு மாவட்ட செயலாளருக்கு எதிரான ஒரு அணி ரெடியாக இருக்குது. அதிமுக இன்றைக்கி எப்படி ஒரு மாவட்ட செயலர் நிர்ணயிக்கிறாரு? ஒரு 25 தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு இன்றைக்கி ஆதரவு கொடுத்தனால அந்த எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர் இன்றைக்கி அத்தனை மாவட்ட செயலர் நியமித்து நீக்கி புது மாவட்ட செயலர் நியமிக்கிறார். அந்த தைரியம் நமக்கு எங்கே இல்லாமல் போச்சு? யாருங்க நம்ம?
பெ பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி சார் இது. அந்த அம்மா இறந்து போச்சுன்னு சொல்லி ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்த ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பொதுச் செயலாளராக தன்னை தற்காத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நம்மளை விட போன எலெக்ஷனோட நம்மளை விட அதிகம் சீட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருக்கிறார். என்னங்க நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? எல்லாம் சேர்ந்துன்னு தலைவரை என்ன ஏமாத்துறீங்க? ஏற்கனவே இந்த கட்சியில் 3 ஏக்நாத் ஷிண்டேக்கள் இருக்கிறார். அவங்க பேரை கூட எல்லாம் தைரியமாக சொல்ல முடியும். நான் ஏற்கனவே போன யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். ஏக்நாத் ஷிண்டேக்கள் 3 பேர் தலைவரோடு இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களால தான் இந்த தேர்தல் தோற்றது. இந்த பெண் அமைப்பினால் தான் இந்த தேர்தல் தோற்றது. இந்த 4 விஷயங்களால் தான் இந்த தேர்தல் தோற்றது. உண்மையான விஷயங்களை யாரும் கொண்டு போய் சேர்க்காதனால இன்றைக்கு தலைவரே தோற்றுருக்கிறார். தோற்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை மாதிரி ஆட்களுக்கு நான் ஆட்சி வந்தால் சந்தோஷப்பட வேண்டிய சந்தோஷம் மட்டும்தான் நாங்கள் படுறோம். எங்கள் குடும்பம் நாங்கள் திருடி தின்றல. திருடி தின்னவெல்லாம் இன்றைக்கி மந்திரியாக இருந்தால் ஏமாத்திரம் சில பேர் மட்டும்தான் இதில் ஜெயிச்சிருக்கான். தெரியுதுங்களா உங்களுக்கு? முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை சிந்திக்க வேண்டும். அதிமுகவில் வந்த நிறைய பேர் இன்றைக்கி அமைச்சராக இருந்தவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்கான். திமுக மட்டுமே வாழ்க்கை, திமுக மட்டுமே என்னுடைய நான் காப்பாற்றிய தீர்வு என்ற பல மாவட்ட செயலர்களை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஆக திமுக திரும்பியும் மறுபரிசோதனை செய்ய வேண்டும். நான் என்னமோ சின்ன பையன் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதே மாதிரி சின்ன பையன் பேசுகிறான்னு சோஷியல் மீடியாவில் நினச்சி தான் விசில் கிண்ணி 108 சீட்டு ஒன்றும் இல்லாத ஒரு நபர் சினிமா நடிகர் ஒரு 2 தொகுதியில் ஜெயிக்கிறார். நம்மளுடைய தலைவர் ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியல. நேற்றுக்கு பேசுகிறான் அந்த வில்லிவாக்கத்தில் அந்த ஆதவ அர்ஜுனான்ற லாட்ரி சீட்டு புரோக்கர், நீ என்ன தோக்கடின்னு நினச்சிங்க, நான் உன்னை தோக்கடிச்சதுக்கு முயற்சி பண்ண ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்றான். காரணம் திரும்பியும் இந்த அறிவாலயத்தையே சுற்றி வந்து மாம்பழம் வாங்கி சாப்பிடுகிற அந்த விநாயகர் மாதிரி, அந்த பரமசிவன் பார்வதி மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த திமுக விட்டு முருகர் மாதிரி எனக்கு பழம் எப்போ வேணால் கிடைக்கட்டும், ஆனால் என் தகப்பன் தாய் சொல்லிவிட்டான், என்னுடைய திமுக சொல்லிவிட்டது, இந்த உலகத்தை நான் சுற்றி வந்து எனக்கு பொறுமையாக நான் மாம்பழத்தை பெற்றுக்கொள்கிறேன், எனக்கு தேவை என் தகப்பனோட தாயினுடைய வார்த்தைகள் தான் முக்கியம், நான் போய் இந்த உலகத்தை சுற்றி வரேன்ட்டு வந்து மாம்பழம் கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு இன்னை வரைக்கும் முருகனை பெருமையாக பேசி கொண்டு இருக்கிற நம்ம அதை நம்புகிறாங்க. திமுகவில் நம்பலை, ஆனால் இதிகாசங்கள் அதை பற்றிலாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நடந்துன்னு. இந்த 36 பெண் குழு கள ஆய்வு என்ன பண்ணிட போகிறாங்க? மாவட்ட செயல் ரெடி பண்ணதை கொடுக்க போகிறாங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாங்க, சங்க போகிறாங்க, காரில் போகிறாங்க. என்ன திரும்பி நீங்கள் ஒன்று சொல்லட்டுமா? திராவிட முன்னேற்றத்துக்கு நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு 5 எம்எல்ஏக்கள் பேசினாங்க. நாளைக்கு திமுக லிஸ்ட்டு வரப்போகுது, வேட்பாளர்களுடைய தலைவர் அறிவிக்க போகிறார். எடப்பாடி அறிவிச்சிட்டார். எடப்பாடியினுடைய லிஸ்ட்டு உண்மையில ஸ்ட்ராங்கான லிஸ்ட். அப்போ 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னே பல பேர் என்னை ஃபோன்லேயும் நேராக கேட்கும்போது நான் சொன்னேன், நம்மளுடைய வெற்றி எதில் வரும் அப்படின்னு. நம்மளுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் இப்போ ஜனங்க யாரும் நம்புறதில்லை. நம்மளுடைய தலைவர் எந்த குறுக்கீடும் இல்லாத ஒரு ஃபைல் வச்சுன்னுக்கிறாருன்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த குறுக்கீடு இல்லாத ஒரு லிஸ்ட்டு, அழகான ஒரு வெற்றி வாய்ப்புகள், மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களுடைய லிஸ்ட்டு எப்போ சொல்கிறாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சிடணும் நம்முடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்னு. ஆனால் தலைவர் இந்த முறை 2027 சட்டமன்ற தேர்தலில் அறிவித்த வேட்பாளருடைய லிஸ்ட் ஃபஸ்ட்டு நாளே நிறைய பேர் சொல்லிட்டாங்க தோல்விக்கு அறிகுறி என்று. ஆக அந்த இடத்துல தலைவரை சுயமாக சந்திக்க விடவில்லை அப்படின்றது கட்சிக்காரன் மொத்தம் சொல்கிறான் சார் கட்சிக்காரன் பொதுமக்கள் எல்லாம் சொல்கிறான் சார். தயவு செஞ்சு தன்னுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கொள்ளுங்கள். அறிவாலயத்தை சுற்றி வருபவர்களை மட்டும் விநாயகர் மாதிரி ஆளுங்களை அங்கே நீங்கள் நம்பாமல், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மாவட்டத்திலிருந்தும் செலக்டிவாக ஒரு 50 பேரை தேர்ந்தெடுங்கள். அதில் நமக்கு பிடிக்காதவனு திமுகவுக்கு அதாவது மாவட்ட செயலுக்கு பிடிக்காதவன் இருப்பான், மாவட்ட செயலுக்கு பிடிச்சவன் இருப்பான், நகர செயலுக்கு பிடிச்சவன் இருப்பான், நகர செயலுக்கு பிடிக்காதவன் இருப்பான், அதிக ஓட்டு வாங்கணும் இருப்பான், மக்கள் செல்வாக்கு உள்ளவன் இருப்பான். இப்படி ஒரு லிஸ்ட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கலைன்னா
நீங்கள் இவ்வளோ 5 வருஷம் இந்த பெரிய ஆட்சி நடத்துனதுக்கு நீங்கள் வந்து யோகியதை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இந்த 5 வருஷத்தில் நீங்கள் ஆண்டதை விட உள்கட்சி அமைப்பு கட்டமைப்பை நீங்கள் ஒரு மாவட்டத்திலும் 50 நபர்களை, சரியான நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தால் இன்றைய நேரத்துக்கு இந்த கள ஆய்வுக்கு அவர்கள் பயன்பட்டிருப்பார்கள். கள ஆய்வுக்கு பயன்படுத்த கூட நான் தப்பாக சொல்கிறேன், நம்மளை ஜெயிக்க வச்சுருப்பாங்க. அது தவறிடுச்சு. இப்போ திரும்பியும் நீங்கள் கள ஆய்வுக்கு திரும்பியும் பழைய குட்டையில் ஒரு மட்டைகளை நீங்கள் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டும் கிடைக்காது சார். தயவு செஞ்சு கிடைக்கும். நான் ஒரு திமுக வயிறு எரியுது சார். நாங்களாம் வெறும் திமுகவிலே உழைச்சி 34 வருஷம் வக்கீலாக உழைச்சின்னுக்கிறேன் சார். இது வரைக்கும் எனக்கு யார் எங்கள் மாவட்ட செயலர் எனக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்டேன் அன்பரசன் சொல்கிறார். எனக்கு எந்த பதவியும் கிடையாதுன்னு தான் சொல்கிறார். அப்போ நாங்கள் அதை மீறியும் தான் பண்ணுறோம். இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாரு, புதுசாக எஸ்ஆர் ராஜாக்கு தாம்பரம் கொடுக்கலன்னு செந்தில் நீ போய் புது கேண்டிடேட் வேலை செய். நான் போய் செஞ்சு நாமினேஷன் ஃபைல் பண்ணி ஸ்க்ரூட்னியில் அந்த அம்மாவை ஓகே பண்ணிட்டு வரேன். ஆக என்னை திரும்பி ஒதுக்குனா கூட நாங்கள் திரும்பி வேலை செஞ்சுன்னு தான் நிற்கிறோம். ஆக நாங்கள் மதிங்க, முருகன்ற மாதிரி எங்களை நாங்கள் உலகம் சுற்றுறோம். சும்மா உங்களை சுற்றி வர்றவனே நீங்கள் மதிச்சுனே இருந்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் தோல்விக்கு காரணமாவீர்கள். ஒன்று இன்றைக்கி இப்போ டிவியில் வருது, திருச்சி கிழக்கில் தலைவரை நிற்க வைப்பதாக. என்னுடைய ஒப்பீனியன், தயவு செய்து திரும்பி அந்த விபரீத விளையாட்டுக்குள்ளே அவரை இட்டு போய் நிறுத்தி மீண்டும் ஒரு முறை அவர் ஜெயிப்பார். ஆனால் அந்த விளையாட்டுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஒரு சின்ன வயசு பையன். கடவுள் புண்ணியத்தில் நான் நினைக்கிறது, உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அத்தனையும் பார்த்துக்கொள்கிறார். தலைவர் கொஞ்ச நாளைக்கு இந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு மாவட்டத்திலையும் நீதிமான்களான ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணுங்கள். 2 எம்எல்ஏ தொகுதிக்கு 50 பேரை செலக்ட் பண்ணுங்கள். 2 எம்எல்ஏ தொகுதிக்கு 50 பேரை செலக்ட் பண்ணுங்கள். 234 தொகுதிக்கு அப்படியே நான் சொல்கிறத மல்டிபிள் பண்ணி அவர்களுடன் தினமும் தொடர்பு வையுங்கள். அவர்களோடு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு ஆரம்பிங்க. அவர்களோட டே டு டே நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசுங்க, ஊரை பற்றி பிரச்சனைகளை பேசுங்க. இந்த அரசு என்ன செய்து, இந்த நமக்கு விசில் அரசு என்ன செய்துன்றதை பற்றி எல்லாரோடையும் கலந்துரையாடுங்க. எனக்கு எப்படியும் நீங்கள் யாரும் கொடுக்க போகிறதில்ல, எனக்கு அதை பற்றி அவசியம் இல்லை. எனக்கு இந்த கட்சி ஜெயிச்சா போதும்னு நினைக்கிறாள். நான் என் சுய பணத்தில் நான் வக்கீலாக நான் போய் உழைச்சி சம்பாரித்து நான் மிடில் கிளாஸாக வாழணும்னு ஆசைப்பட்றாள். நான் ஃபார்ச்சுனர் கார்லேயும் எண்டோவர்லேயும் போகணுன்னு நினைக்கிற ஆள் இல்லை. அதனால் எனக்கு இதை பற்றி இல்லை. ஆனால் மனசு ரொம்ப கஷ்டப்படும். 14 வருஷம் வழக்கறிஞராக 1989 திமுக மாணவர் அணி துணை செயலாளராக நான் இருந்ததிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த கட்சியில் இருக்கேன். அதனால் இந்த முரசொலியில் அறிவித்த இந்த 36 கள ஆய்வு செய்ப நபர்கள், ஏற்கனவே இந்த தேர்தலில் தலையிட்டவர்கள், இந்த தோல்விக்கு இவர்களும் காரணமானவர்கள். திரும்பி இவர்களை நீங்கள் மாவட்டத்தை மாற்றி இவர்கள் அனுப்புறதுனால இவர்களிடமிருந்து எந்த உண்மையும் வெளிவரப்போகிறதில்லை. எந்த விதமான ஒரு அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி நேற்று சொன்ன மாதிரி நான் என்னை அப்டேட் ஆகி வெளியில் வருவேன். இவங்க கொடுக்குற எந்த ரிப்போர்ட்டும் உங்களை அப்டேட் ஆக வாய்ப்பு இருக்காது. இது முழுக்க ஒரு ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். இல்லை மாவட்ட செயலாளர் தயாரிக்கப்பட்டதாக தான் இருக்கும். இல்லை ஏக்நாத் ஷிண்டேக்களான 3 ஏக்நாத் ஷிண்டேக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தயவு செஞ்சு தலைவர் அவர்கள், தயவு செஞ்சு என்னுடைய அடிப்படை உறுப்பினராக நான் கேட்கிறேன், இவர்களை மாற்றி, ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த உடனே 1 மாதத்துக்குள்ளே தான் இதை நீங்கள் நம்ம கண்டுபிடிச்சி இதை கள ஆய்வு செய்து ரிப்போர்ட் வாங்கி உடனே இப்போ என்ன உள்ளாட்சி தேர்தல் வரப்போதா, எம்பி வரப்போதா, ஒன்றும் இல்லை. பொறுமையாக செய்யுங்க. முருகரை நம்புங்கள், விநாயகரை நம்பாதீர்கள். நம்ம திராவிட கட்சி, நம்ம ஆன்மீகத்துக்கு பற்றி நான் பேசலை. அறிவாலயத்தை சுற்றி வருகிற விநாயகரை நம்பாதீர்கள். அதில் பல கலகக்காரர்களும் அவர்களுக்கு செய்தியே தெரியாத நபர்களாகவே இருக்கிறார்கள். முருகன் மாதிரியான ஆட்களை தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வரும் உண்மை பேசக்கூடிய நபர்களை நம்புங்கள். உங்களுக்கு முழுமையான கள ஆய்வினுடைய ரிப்போர்ட் கிடைக்கும். நாம் உள்ளாட்சியில் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும். அதனுடைய அப்டேட்ஸ் அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க 100% கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தயவு செய்து நான் மனவேதனையோடு தான் சொல்கிறேன். அன்பு தலைவர், இதை என்னுடைய காணொளி பெரிய இடத்துக்கெலாம் போக வாய்ப்பில்லை.
ஆனால் இது எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பெரிய எனிவே இது அவருக்கு கிடைக்கும் போதும் பொதுமக்களும் இதை கொண்டு போய் சேர்த்தால் இந்த இந்த கழகத்திற்கு நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன், தொடர்ந்து இருப்பேன். நன்றி, வணக்கம்.